நேற்று எபிசோடில் ஆண்டவர் வந்ததையுமே வெள்ளிக்கிழமை நினைச்சுன்னு பார்க்கலாம்னு சொல்லி கூட்டிகிட்டு போயிட்டாரு. அந்த எபிசோடில் பார்த்தா மாயா என்னமோ வித்தியாசமாக சுற்றிட்டு இருக்கிறாங்க, ஏதோ வித்தியாசமான ஆக்டிங் எல்லாம் பண்ணிட்டு இருக்கிறாங்க. பாவடா டே, இப்படி ஜாலியாக இருந்த பொண்ணை இப்படி ஆக்கிட்டீங்களேடா அப்படின்னு நினைக்க தோணுச்சு. அப்படி அந்த பொண்ணுக்கு என்னதான் ஆச்சு அப்படிங்கிறத நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். நான் பாட்டு ஜாலியா தெரிஞ்சுக்கிட்டு இருந்தேன், என்ன போய் ஆயிட்டுன்னு சொல்லி கூட்டு வந்துகிட்டு எப்படி இருந்தா இப்படி ஆயிட்டு. சப்போஸ் நீங்க யாராச்சும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண வீடியோ பாக்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நேற்று ஸ்டார்டிங்லயே விஷ்ணு தினேஷுக்கு வந்து பேசிட்டு இருந்தாங்க. அப்போ அவங்க மெயினா சொன்னது விசித்ராவை பிரெயின் வாஷ் பண்ணிட்டாங்க, மாயாவும் பூர்ணிமாவும் விசித்ராவை நீங்க தான் டைட்டில் ஆக போறீங்கன்னு சொல்லி நல்லாவே உசுப்பேத்தி விட்டுட்டாங்க. அதே மாதிரி பூர்ணிமா வெளியே போகும்போதும் கூட என் மனசளவில் நீங்க தான் டைட்டில் வின்னர் அப்படின்னு சொல்லி உசுப்பேத்திட்டு தான் போயிருக்கிறாங்க. அதனால ஆட்டோமேட்டிக்கா விசித்ராக்கு இந்த டைம் நான் தான் ஜெயிப்பேன் அப்படிங்கிற மாதிரி நினைச்சிட்டு இருக்கிறாங்க போல. அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு இந்த கூட்டணியை சேர்ந்த மணியும் அர்ச்சனாவையும் பாரு எல்லாருமே டைட்டில் வின்னர் சொல்லி உசுப்பேத்திட்டே இருக்கிறாங்க. அந்த பொண்ணுக்கும் அதே மாதிரி என்ன வந்துரும் இல்ல. இந்த மாதிரி பேசியே காலி பண்றது தான் மாயாவுக்கு பூர்ணிமாவுக்கு வேலையாவே இருந்துச்சு. கரெக்டா ஃபோக்கஸ்டா விளையாண்டுக்கு அர்ச்சனாவையும் மாயாவுக்கு வந்து கழுவி டைவர்ட் பண்ணி விட்டுருவாங்க அப்படின்னு சொல்லி இந்த 3 பேர் உட்காந்து பேசிட்டு இருந்தாங்க. அங்க அப்படியே கட் பண்ணிட்டு திரும்ப காட்டுறாங்க, மாயா ஏதோ பச்சை கலர் கிளவுஸை போட்டுட்டா பூர்ணிமான்னு சொல்லி அர்ச்சனா கிட்ட விசித்ரா கிட்ட விளையாண்டுட்டு இருக்காங்க. என்னதான் பாக்குறதுக்கு ஃபன்னா இருந்தாலும் அடுத்தடுத்து மாயா பண்ண ஆக்டிவிட்டிஸ் எல்லாம் பார்க்கும்போது ரொம்பவே பூர்ணிமா மிஸ் பண்றாங்கன்னு தான் தோணுது. அவங்க கேங்கா சேர்ந்துட்டு புள்ளி பண்ணாலோ குரூப்பிசம் பண்ணாலோ அவங்க 2 பேரும் நல்ல ஃப்ரெண்டாக தான் இருந்திருக்காங்க. என்னதான் பூர்ணிமா வெளியே போனது பாதிச்சாலுமே இன்னும் 1 வீக் தானே, மென்டலி அஃபெக்ட் ஆகாம கரெக்டாக இருந்துட்டு போயிடுவாங்கன்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் ஆண்டவர் பூர்ணிமாக்காக குறும்படம் போட்டு பூர்ணிமா வர வச்சு பேசினாரு. அங்க பூர்ணிமா என்ன சொன்னாங்க, ஆண்டவர் என்ன பேசினார் அப்படிங்கிறத நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.